வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஷ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவ்வப்போது சில பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்படும், சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும். அப்படி ஒரு முக்கியமான ரயில் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பி பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில், அந்த ரயில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். இது வருகிற ஜூலை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஜூலை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் காலையில் 7:25 மணிக்கு கோயம்புத்தூரில் இருந்து புறப்படும். கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது சேலம் வரைக்குமே வழக்கமான ரூட்டில் தான் வரும். ஆனால் யஸ்வந்த்பூரில் இருந்து ஒசூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இரட்டை பாதை பணிகள் காரணமாக இந்த ரயிலானது மாற்றுப்பாதையில் அன்று ஒரு நாள் மட்டும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. வழக்கமாக இந்த ரயிலானது சேலம் வந்து அங்கிருந்து தருமபுரி ஒசூர் வழியாக பெங்களூர் கண்டோன்மெண்ட்டை சென்றடையும். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள் ஜூலை 6ஆம் தேதி சேலம் வந்து அங்கிருந்து திருப்பத்தூர் வழியாக இந்த ரயிலானது குப்பம், பங்காருப்பேட், கிருஷ்ணராஜபுரம் வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. ஆக ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒசூருக்கோ தருமபுரிக்கோ வந்தே பாரத் ரயிலில் போகணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக மாற்றிக்கணும். ஆனால் பெரும்பாலும் பெங்களூர் செல்பவர்கள் தான் அதிகம். ஒசூருக்கோ தருமபுரிக்கோ வந்தே பாரத்தில் போகிறவங்க எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை வேறு. ஆனாலும் சில அவசர காரணங்களுக்காக இந்த ட்ரெயினில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த தகவலை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் 2:20 மணிக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஒசூர் தருமபுரி வழியாக சேலம் வந்து அங்கே இருந்து ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் வரும். ஆனால் அதே ஜூலை 6ஆம் தேதி இந்த ரயிலானது பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் இருந்து கிளம்பி கிருஷ்ணராஜபுரம், பங்காருப்பேட், திருப்பத்தூர் வழியாக இயக்கப்படும். தருமபுரி, ஒசூர் வழியாக இந்த ரயில் இயக்கப்படாது அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.